டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுடைய ப்ரீவியஸ் கிளாஸஸில் 12th ஸ்டாண்டர்டில் பாருங்கள், சாப்டர் 7 யூனிட் 9 பிளான்ட் ஈக்காலஜி தென் ஈகோசிஸ்டம் அப்படின்ற டாப்பிக்கில் ப்ரீவியஸ் கிளாஸஸில் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்றத ஒரு முறை பார்த்துக்கோங்க, ரீகால் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஈகோசிஸ்டமுடைய சர்வீசஸ் என்ன அப்படின்றத பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராபர்ஸ் கான்ஸ்டன்ஸா டால் அவங்க தான் என்ன பண்ணாங்க, இந்த சர்வீசஸுடைய பெனிஃபிட்ஸை பற்றி ப்ரொவைடட் பண்ணாங்க. அதற்கப்புறம் அதனுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பற்றியும் ரிசோர்ஸஸ் பற்றியும் ஹியூமன் பீயிங்ஸ்க்கு நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதற்கப்புறம் ஈகோசிஸ்டத்துடைய சர்வீசஸை நம்ம எப்படி ஸ்டடி பண்ண போகிறோம், அதனுடைய ஆக்ட்ஸ் என்ன அப்படின்றத பார்த்தோம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், ஈகோசிஸ்டமுடைய சர்வீசஸில் ப்ரொவைசனிங் சர்வீசஸ்னால் என்ன, ஃபுட்டு, ஃபைபர், தென் ஃபியூலு, ஜெனட்டிக் ரிசோர்ஸஸ் அந்த மாதிரி இருக்கும். தென் கல்ச்சரல் சர்வீசஸ்னால் என்ன, தென் சப்போர்ட்டிங் சர்வீசஸ் மீன்ஸ் ப்ரைமரி ப்ரொடக்ஷன்ஸ், ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ஹேபிடேட்டு, நியூட்ரியன்ட் சைக்கிளிங், தென் சாயில் ஃபார்மேஷன்ஸு, ரீடென்ஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது. அதற்கப்புறம் பார்த்தோன்னா ரெகுலேட்டிங் சர்வீசஸ், இன்வேஷன் ரெசிஸ்டன்ஸ், தென் ஹெர்பிவோவரி, பாலினேஷன்ஸ், தென் நெக்ஸ்ட் ஒன் சீட் டிஸ்பர்சஸ், கிளைமேட்டிக் ரெகுலேஷன்ஸ், இந்த மாதிரியான டைப்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம் சர்வீசஸை பார்த்தோம். அதற்கப்புறம் பார்த்தோன்னா ஹவு டு ப்ரொடக்ட் அவர் என்விரான்மெண்ட், நம்மளுடைய என்விரான்மெண்ட்டை ஈகோசிஸ்டத்தை எப்படி ப்ரொடக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். இஃப் வி ஃபெயில் டு ப்ரொடக்ட் என்விரான்மெண்ட் வி வில் ஃபெயில் டு சேவ் போஸ்டெரிட்டி அப்படின்றத பார்த்தோம். தென் ஈகோசிஸ்டத்துடைய மெயின் கான்செப்ட் இது கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்தோம். யூஸ் ஈகோசிஸ்டம் பட் டோன்ட் லாஸ் ஈகோசிஸ்டம் மேக் சஸ்டைனபிள் அப்படின்றத கம்ப்ளீட் பண்ணோம். தென் ஈகோசிஸ்டமுடைய ரெசிலியன்சஸ் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்தோம். அதற்கப்புறம் கோ க்ரீன் என்ன, க்ரீன் எவல்யூஷன்ஸ், அதாவது ரெடியூஸ் பண்ணணும், ரீசைக்கிள் பண்ணணும், ரீயூஸ் பண்ணணும், சேஃப்டியான சில பெனிஃபிட்ஸான இதை பயன்படுத்தணும். அந்த மாதிரி இருந்தால் கோ க்ரீன் இதாகும். தென் அதற்கப்புறம் பாருங்கள், நெக்ஸ்ட் ஒன் அர்பன் ஈகோசிஸ்டம் ரிஸ்ட்ரக்ஷன் மாடலில் அடையார் பூங்கா ரிலேட்டடான சில விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம். சரிங்களா? அதாவது இருக்கிறதுலையே மிகப்பெரிய அர்பன் ஈகோசிஸ்டம் எங்கே இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடையாரில் இருக்கிறது பூங்கா தான். சரிங்களா? இப்போது அடுத்து நாம் பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தோன்னா பிளான் சக்சஷன். கவனிங்க, பிளான் சக்சஷன்னா என்ன, அதாவது இதனுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சக்சஷன் இஸ் த நேச்சுரல் ஆர்டர்லி சேஞ்ச் இன் பிளான்ட் அண்ட் அனிமல் கம்யூனிட்டிஸ் that occurs over time if left undisturbed. An open field may become an aging forest in 150 to 300 years. However, soil conditions, climate, permafrost, then topography and natural and unnatural forces may affect the pattern of succession. கவனிங்க 7.3ல plant succession. We very often see that forests and lands in our area are statistically affected by natural calamities, flood, earthquake, then anthropogenic activities like fire, overgrazing, cutting of trees. Due to these reasons, plants of an area are destroyed and the areas become nude. When we observe this area over a period of a time, we can see that it will be gradually covered by a plant community again and become fertile. இதில் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தோன்னா, அதாவது இப்போ இருக்கக்கூடிய ஃபாரஸ்டர்ஸ், தென் லேண்ட்ஸு, இந்த ஏரியாஸ் எல்லாமே பார்த்தோன்னா ட்ராடிஸ்டிக்கலாக அஃபெக்டட் ஆகுது. எதனால் எஃபெக்டட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, அதிக அளவில் வெள்ளம் பாயிறதுனாலையும், சில நிலநடுக்கத்தினாலையும், அதற்கப்புறம் எதிர்பாராத விதமாக பற்றக்கூடிய தீனாலையும், ஓவர் கிராசிங் காடுகளை அழிக்கிறதுனாலையும், மரங்களை வெட்டுறதுனாலையும் இந்த கம்யூனிட்டி ஏரியா ஃபுல்லாகவே என்னவாகுது, டெஸ்ட்ராய் ஆகுது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி டெஸ்ட்ராய் ஆகிறதுனால இந்த ஏரியா பார்க்குறதுக்கு எதுவுமே இல்லாமல் ஒரு தரிசு நிலம் மாதிரி மாறிடுது. இதை நம்ம அப்சர்வ் பண்ணோன்னா அந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஓவர் எ பீரியட் ஆஃப் எ டைம்
ஒரு காலத்துக்கு அப்புறமா we can say that we will be gradually, அதாவது அந்த இடம் பார்க்குறதுக்கு வளமில்லாத ஒரு இடமா வந்து மாறி போகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா சக்சஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். such successive replacement of an one type of plant community by the other of the same area place known as plant succession. அதாவது பிளான்ட் சக்சஷன்ஸ் அப்படின்னா அந்த சக்ஸசிவான ரீப்ளேஸ்மெண்ட் பகுதியில் வந்து நாம் என்ன பண்ணுறதுனா எகெயின் வந்து வேறு ஏதாவது ஒரு பிளான்ஸை ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து என்ன சொல்கிறோன்னா பிளான்ட் சக்சஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கவனிங்க, அதாவது வாட்டர், அதாவது ஃப்ளூட்னாலேயோ எர்த்குவேக்னாலேயோ ஃபயர்னாலேயோ அந்த பகுதிகள் வந்து அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்றப்போ அதனுடைய இது வந்து பிளான்ட்டுடைய கம்யூனிட்டி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னவாயிடும், டெஸ்ட்ராய் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி டெஸ்ட்ராய்டு ஆகிட்டதுக்கு அப்புறமா நாம் என்ன பண்ணுறோன்னா ஒரு பர்டிகுலர் பிளான்ட்டை வந்து நாம் என்ன பண்ணுறோம், சக்ஸசிவ் ரீப்ளேஸ்மெண்ட், அந்த பிளான்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில பிளான்ட்டை வந்து நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ணுவோம், சேம் ஏரியாவில் வந்து பண்ணுவோம் அதர் பிளான்ஸு. அதற்கு தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பிளான்ட் சக்சஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். The first invaded plants in a barren area are called pioneers. Pioneers அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு அந்த பிளேஸில் வந்து பிளான்ட்டை வந்து இது பண்ணுறோம் இல்லைங்களா, இன்வேடட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதற்கு பேர் தான் வந்து என்ன சொல்கிறோன்னா pioneers அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? On the other hand, a series of transitional developments of a plant communities. On other hand, series of transitional developments of plant communities one after another in a given area are called seral community. அதாவது அதர் ஹேண்டில் பார்த்தோன்னா ஒரு சீரியஸான டிரான்சிஷனான டெவலப்மெண்ட்டை வந்து பிளான்ட் கம்யூனிட்டிஸில் அதற்கப்புறம் வந்து ஃபார்ம் பண்ணாங்க இல்லையா, கிவன் ஏரியாவில் வந்து உருவாக்குறாங்க பாருங்கள், அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஏரியாவில் வந்து உருவாக்குறதுக்கு பேர் வந்து என்னென்னா செரல் கம்யூனிட்டி அப்படின்னு பேர். சரிங்களா? At the end of a final stage and a final plant community gets established, which are called as climax and climax community respectively. ஃபைனல் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளான்ட் கம்யூனிட்டி வந்து எஸ்டாப்ளிஷ்டு வந்து ஆகும். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இஸ் இட் கிளியர்? கவனிங்க, இதில் ஃபயர்னால் வந்து என்னவாகுது, இந்த ஃபாரஸ்ட் வந்து டெஸ்ட்ராய் ஆகுது. டெஸ்ட்ராய் ஆனதுக்கப்புறமா 1 year ஆஃப்டர் வந்து ஃபயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் வீட்டில் வந்து அங்கங்கே வந்து ப்ரெசண்ட் ஆகியிருக்கும். அதற்கப்புறம் வந்து கவனிங்க 10 years ஆஃப்டர் வந்து 1998 வந்து இதனுடைய இது வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். அதனுடைய பார்க்கில் எல்லாம் வந்து ஃபயர்ஸுடைய சிம்டம்ஸ் வந்து இருக்கும். ஆஃப்டர் 20 years வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ஃபயர்ஸ் வந்து அதாவது ஃபுல்லாக இதாகிட்டு இந்த மாதிரியான பிளான்ஸ் வந்து அங்கங்கே க்ரோத் ஆகியிருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து கிளைமேக்ஸ் கம்யூனிட்டி. ஃபைனலாக இந்த மாதிரி தான் இது வந்து இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், காசஸ் ஆஃப் சக்சஷன். எவர் சின்ஸ் த ஆன்செட் ஆஃப் ஆரிஜின் ஆஃப் லைஃப், ஆர்கானிக் எவல்யூஷன்ஸ் அண்ட் ecological successions are taking place parallelly. Ecological successions is a complex process. There are 3 types of causes for any ecological succession. அதாவது சக்சஷன்ஸ்க்கு என்னென்ன காசஸ் வந்து ஏற்படும் அப்படின்றது. அதாவது ஆர்கானிசம்ஸ் வந்து தோன்றது இல்லையா, உயிரிகள் வந்து உருவாகுதுன்னு சொல்லுவோம் பாருங்கள். அந்த உயிரிகள் வந்து உருவான ஆரம்ப காலத்தில் இருந்து அதனுடைய ஆர்கானிக் எவல்யூஷன்ஸு அதற்கப்புறம் அதனுடைய சக்சஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த பிளேஸில் வந்து பேரலாக வந்து இருக்கும். இந்த ஈக்கலாஜிக்கல் சக்சஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். இதில் ஜென்ரலாக வந்து பார்த்தோன்னா 3 டைப்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் வந்து இனிஷியேட்டிங். ஃபஸ்ட்டு ஒன் அதில் இனிஷியேட்டிங் காசஸ். இனிஷியேட்டிங் காசஸ் அப்படின்னா துவக்க அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? கவனிங்க, ஆக்டிவிட்டி ஆஃப் abiotic light, temperature, water, fire, soil erosion and wind and biotic factors competitions among organisms leads to formations of a barren area or destructions of the existing community of an area, initiating primary or secondary successions respectively. இனிஷியேட்டிங் காசஸில் வந்து என்னென்ன வந்து ஆக்டிவிட்டி ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா
ஏபயோட்டிக்கில் பொறுத்த வரைக்கும் லைட், டெம்பரேச்சர், வாட்டர், ஃபயரு, தென் சாயில் எரேஷன்ஸும் விண்டும். பயோட்டிக் ஃபேக்டர்ஸில் பொறுத்த வரைக்கும் காம்பிடேஷன்ஸும் சில ஆர்கானிசம்ஸும் அதனோட இருக்கும். புரியுதுங்களா? இதில் லீட் ஃபார்மேஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரன் ஏரியாவும் டிஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் த எக்ஸிட்டிங் கம்யூனிட்டியும் வந்து என்னவா இருக்குது, அதாவது இதில் லீட் ஃபார்மேஷன்ஸாக வந்து இருக்குது. புரியுதுங்களா? இதில் வந்து கம்யூனிட்டி ஏரியாவோட பார்த்திங்கன்னா இனிஷியேட்டிங்கோட ப்ரைமரி அண்டு செகண்டரி சக்சஷனும் வந்து ரெஸ்பெக்டிவ்லாக ஜாயினஸ் ஆகுது. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் ஒன் வந்து கண்டியூனிங் காசஸஸ். கண்டியூனிங் காசஸஸ் அப்படின்றது வந்து ஒரு ப்ராசஸ் ஆஃப் மைக்ரேஷன், அக்ரிகேஷன்ஸ், காம்பிடேஷன்ஸ், ரியாக்ஷன்ஸ் எக்ஸெட்ரா. அதாவது இந்த ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இடம்பெயர்றது மைக்ரேஷன்ஸ் அப்படின்னா, அக்ரிகேஷன்ஸ் அப்படின்னா வந்து திரட்சி அப்படின்னு பேர், காம்பிடேஷன்ஸ்னால் ஆர்கானிசம்ஸ்க்கு இடையில் வந்து என்னவாகும்னா காம்பிடேஷன்ஸ் வந்து இதாகும், போட்டிகள் வந்து நடக்கும். அதனுடைய ரியாக்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து கண்டினியூயிங் ரியாக்ஷன்ஸ் அப்படின்றது, அதாவது கண்டினியூயிங் ரியாக்ஷன்ஸில் தொடர்ச்சியான காரணங்கள் அப்படின்னு சொல்கிறது. புரியுதுங்களா? இதனால் வந்து ஒரு இடத்துல இருக்கக்கூடிய பிளான்ட் குரூப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அனதர் வந்து என்னவாகும், அதனுடைய சாயிலுடைய நேச்சரை பொறுத்து வந்து அது சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்டெபிலைசிங் காசஸ். ஸ்டெபிலைசிங் காசஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத கவனிங்க. The stabilizations of plant community of an area primarily controlled by climatic factors rather than other factors. அதாவது ஸ்டெபிலைசேஷன் அப்படின்னாவே வந்து நிலையானது அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? அதாவது ஒரு பிளேஸில் இருக்கக்கூடிய பிளான்ட் குரூப்ஸ் வந்து நிலைப்படுத்துறது, கண்ட்ரோல் பண்ணுறது தான் வந்து நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இது பண்ணுறது, அதை தான் வந்து என்ன சொல்கிறோன்னா ஸ்டெபிலைசிங் காசஸ் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? அடுத்து கவனிங்க, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஈக்கோலாஜிக்கல் சக்சஷன். ஈக்கோலாஜிக்கல் சக்சஷன்ஸுடைய கேரக்டர்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன், இட் இஸ் ஏ ப்ராசஸ் விச் காசஸ் சேஞ்சஸ் ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் பிளான்ட் கம்யூனிட்டி. ஸ்பெசிஃபிக்காக பிளான்ட் ஸ்ட்ரக்சர்ஸில் பார்த்திங்கன்னா அதனுடைய கம்யூனிட்டியில் வந்து சில காசஸை வந்து சில சேஞ்சஸை வந்து ஏற்படுத்தும். அது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோன்னா ரிசல்டன்ட் ஆஃப் சேஞ்சஸ் ஆஃப் ஏபயோட்டிக் அண்டு பயோட்டிக் ஃபேக்டர்ஸ். அதாவது பயோட்டிக் ஃபேக்டர்ஸ் இருக்குது, ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி உயிர் காரணிகளையும் உயிரற்ற காரணிகளையும் சில சேஞ்சஸை வந்து ஏற்படுத்தும். இது ஒரு பாயிண்ட்டு. அதற்கப்புறம் வந்து பாருங்கள், இட் டிரான்ஸ்ஃபார்ம் அன்ஸ்டேபிள் கம்யூனிட்டி இன்டு ஸ்டேபிள் கம்யூனிட்டி. அதாவது அன்ஸ்டேபிள் கம்யூனிட்டியை வந்து ஸ்டேபிளான கம்யூனிட்டியாக வந்து என்ன பண்ணுதுன்னா சேஞ்சஸ் பண்ணுது. இது ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. இது ஒரு முக்கியமான இது. புரியுதுங்களா? நிலையற்ற கம்யூனிட்டியை வந்து நிலையான கம்யூனிட்டியாக வந்து மாற்றுது. சரிங்களா? அடுத்து ஒன் கவனிச்சோன்னா கிராஜுவல் ப்ராக்ரஷன்ஸ் இன் ஸ்பீஷியஸ் டைவர்சிட்டி, டோட்டல் பயோமாஸ், நிச்சி ஸ்பெஷலைசேஷன்ஸ் அண்ட் ஹியூமஸ் கண்டென்ட் ஆஃப் சாயில் டேக்ஸ் பிளேஸ். கிராஜுவலான ப்ராக்ரஷன்ஸ் வந்து இருக்கும். ஸ்பீஷியஸுடைய டைவர்சிட்டி, அதனுடைய டோட்டல் பயோமாஸு, நிச்சுடைய ஸ்பெஷலைசேஷனு, அதற்கப்புறம் ஹியூமஸ் மண் துகள்கள் அப்படின்னு சொல்லுவோம், அதனுடைய கண்டென்ட்டு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக வந்து எப்படி வந்து இதாகிறது, அந்த சாயில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் ஃபார்ம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்படி மாற்றுறது அப்படின்றத தொடர்ச்சியாக சின்ன சின்ன இதுவாக வந்து பார்த்தோன்னா இந்த பாயிண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் வந்து இட்டு ப்ராக்ரஸஸ் ஃப்ரம் சிம்பிள் ஃபுட் செயின் டு காம்ப்ளெக்ஸ் ஃபுட் வெப். அதாவது சிம்பிளாக இருக்கக்கூடிய ஃபுட் செயினை வந்து என்னவா மாற்றுறாங்க, ஃபுட் வெப்பாக வந்து மாற்றுறாங்க. உணவு சங்கிலியாக இருக்கிறத உணவு வலையாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சேஞ்சஸ் பண்ணுறாங்க. புரியுதுங்களா? இட் மாடிஃபைஸ் த லோயர் அண்டு சிம்பிள் லைஃப் ஃப்ரம் டு த ஹையர் லைஃப் ஃபார்ம்ஸ். இது வந்து என்ன பண்ணுன்னா லோயர்லேருந்து என்ன பண்ணுன்னா சிம்பிள் லைஃப்க்கு வந்து ஃபார்ம் ஆகி அதன் மூலமாக வந்து என்ன பண்ணுன்னா ஹையர் லைஃப் ஃபார்ம்ஸ்க்கு வந்து போகும், மாடிஃபை ஆகும் அப்படின்றது. சரிங்களா? இட் கிரியேட்ஸ் இன்டர் டிபெண்டன்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்டு அனிமல்ஸ். இது வந்து என்ன பண்ணுதுன்னா இன்டர் டிபெண்டன்ஸ் வந்து பண்ணுது. பிளான்ட்ஸ்க்கும் அனிமல்ஸ்க்கும் இடையில் வந்து என்னென்ன இது இருக்குது அப்படின்றத வந்து பிரித்து காமிக்குது. சரிங்களா? இது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் ஒன், see the types of succession.
The various types of successions have been classified in different ways on the basis of different aspects. அதாவது டிஃப்ரெண்ட் வேல டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்டஸில் வந்து என்ன பண்ணுதுன்னா கிளாஸிஃபை ஆகுது. அது என்னென்ன அப்படின்றத வந்து கவனிங்க. ப்ரைமரி சக்சஷன்ஸ். The development of plant community in a barren area where no community existed before is called primary successions. அதாவது இதில் பொறுத்த வரைக்கும் இந்த பிளான்ட் கம்யூனிட்டியில் ஒரு வெற்றிடத்தில் இது வரைக்கும் அந்த இடத்துல வந்து ஆர்கானிசம்ஸே வந்து உருவாகலை அப்படின்ற பிளேசஸில் வந்து நியூ ஆர்கானிசம்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுறது தான் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமரி சக்சஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? த பிளான்ட்ஸ் விச் காலனைஸ் the plants which colonize first in a barren area is called pioneer species or primary community or primary colonies. அதாவது இந்த பிளான்ட்ல பொறுத்த வரைக்கும் which colonies அதாவது எந்த காலனிஸுமே வந்து பேரன் ஏரியாவில் வந்து ஃபார்ம் ஆகலையோ அதற்கு நேம் என்ன சொல்கிறோன்னா பயோனியர் ஸ்பீஷியஸ் அப்படின்னு சொல்லலாம், அல்லது பிரைமரி கம்யூனிட்டி அல்லது பிரைமரி காலனிஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். சரிங்களா? Generally, primary succession takes a very long time for the occurrence in any region. For this example, microbes, lichen, mosses. அதாவது primary successionல பொறுத்த வரைக்கும் லாங் டைம் வந்து என்ன பண்ணுன்னா அந்த ஆர்கானிசம்ஸ் வந்து ஜென்ரலாக வந்து அந்த ரீஜியனில் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்கோம் பாருங்கள். மைக்ரோப்ஸு, லைக்கன்ஸு, மாசஸ் இது எல்லாமே வந்து ப்ரைமரி சக்சஷன்ஸ் தான். ஓகேங்களா? அதாவது எகெயின் ஒரு ப்ரைமரி சக்சஷன்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது ஒரு வித்தவுட்டான எனி சாயில் இல்லாமல் ஃபார்ம் ஆகிறது. சைட்ஸ் ஆஃப் வல்கோனோஸு, லேண்ட்ஸ்லைட்ஸு, ஃபோல்டிங் அந்த மாதிரியான இதில் வரும். ஃபஸ்ட்டு லைக்கன்ஸ் டு நாட் நீடு சாயில் டு சர்வைவ் க்ரோ ஆன் ராக்ஸ். அதாவது லைக்கன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும், அதற்கப்புறம் மாசஸ் உருவாகிறது. இதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பயோனியர் ஸ்பீஷியஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? கவனிங்க. இந்த மாதிரி தான் இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் ஈகோசிஸ்டம்ஸ் இன் அன் ஏரியா தட் வாஸ் ப்ரீவியஸ்லி அன்இன்ஹெபிட்டட் இந்த மாதிரி எல்லாம் வந்து ஃபார்ம் ஆகுறது. லைக்கன்ஸு, மாசஸ்ஸு, கிராஸஸ் அண்டு ஸ்மால் ஷர்ப்ஸு, லார்ஜ் ஷர்ப்ஸ் அண்டு ஸ்மால் ட்ரீஸு, லார்ஜ் ட்ரீஸ் இது எல்லாமே வந்து ப்ரைமரி சக்சஷன்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ்.